ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். DNA டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வசீகரன், ஆதவன், அகல்யா, ஆதவனின் அப்பா அம்மா என்று சந்தேகிக்கும் அந்த நடுத்தர வயது தம்பதிகள் அனைவரும் பதற்றத்தோடு காத்திருக்க ரிசல்ட்டும் வந்து சேர்ந்தது. DNA டெஸ்ட் எடுப்பதற்கு முன்பே ஆதவன் இவர்கள் குழந்தைதான் என்பது வசீகரனுக்கு உறுதி. அந்த நபர் கூறியது போன்றே ஆதவன் அவனது அப்பாவை உரித்து வைத்தார் போல் இருக்கிறான். லேசாக அம்மா சாயலும் அவனிடம் இருக்கிறது. ரிசல்ட்டும் ஆதவன் அவர்கள் குழந்தை என்பதை உறுதி செய்தது. அதை அறிந்த அந்த நொடி அகல்யாவை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான் ஆதவன். அவனை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்ட அவன் அம்மா, உன்னுடைய வேதனை எனக்கு புரியுதுப்பா, அதே நேரம் எங்களுடைய வேதனையையும் நீ புரிஞ்சுக்கணும். உன்னை இழந்து 14 வருஷம் நாங்க பட்ட வேதனை என்னான்னு உனக்கு புரியுமான்னு தெரியல. ஆனா அது கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ எங்க உயிரோட பாதி, அதை மறந்துடாத. நீ எங்க கூட வந்தாலும் வருஷம் ஒரு தடவை உன்னை கண்டிப்பா இந்தியா கூட்டிட்டு வருவோம். வருஷம் ஒரு முறை தானே கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைச்சு பயந்துடாத. நீ விருப்பப்படும் போதெல்லாம், உன்னுடைய இந்த அக்காவை பார்க்க நீ ஆசைப்படும் போதெல்லாம் உன்னை கண்டிப்பா நாங்க கூட்டிட்டு வரோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்பா, நான் உன் அம்மாப்பா. அவன் அம்மாவின் விசும்பல்கள் அனைவரின் விழிகளையும் நனைத்தது. நாங்க உன்னை இன்னைக்கே கூட்டிட்டு போக போறதில்ல. நிறைய ஃபார்மாலிட்டிகள் இருக்கு, அதையெல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறமா உன்னை எங்க கூட கூட்டிட்டு போக ஏற்பாடும் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் இதை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு சிங்கப்பூர் கிளம்பி ஆகணும். ஏன்னா அப்பாவுக்கு லீவ் இல்ல. அப்படியே நாங்க ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் பார்த்தா கூட எப்படியும் 20, 25, 30 நாள் கூட ஆயிடும். அது வரைக்கும் நீ இங்க இவங்க கூடவே இரு. நாங்க தினமும் வந்து உன்னை பார்த்துட்டு போறோம் என்று கூற சரி என்று தலையசைத்தான் ஆதவன். அவன் கண்ணீரையும் துடைத்த அம்மா அவன் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டார். சார், உங்க அனுமதியோட கொஞ்ச நேரம் நாங்க இவனை எங்க கூட கூட்டிட்டு போலாமா? வசீகரனை பார்த்து அவனது அம்மா கேட்க, இதுல என்னுடைய அனுமதிக்கு என்னம்மா மதிப்பு? அவங்கிட்டயே கேளுங்க. அம்மா ஆவலோடும் ஏக்கத்தோடும் அவனை பார்த்தார். அவனது விழிகள் வசீகரனை ஏறிட்டது. மெல்லிய ஒரு புன்னகையோடு விழிகளை அசைத்து அனுமதி அளித்தான் வசீகரன். அக்கா, நான் இவங்க கூட போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அகல்யாவின் கரத்தை பிடித்து அனுமதி வாங்கிய பிறகு அவர்களோடு புறப்பட்டான் ஆதவன். அகல்யாவின் விசும்பல்கள் வசீகரனின் மனதை பிசைந்தது. நீ வா அகல்யா, நாம வீட்டுக்கு போலாம். அவங்க ஆதவனை வீட்டுல கொண்டு வந்து விட்டுடுவாங்க என்று கூறியவன் முன்னால் நடக்க, என்ன செய்வது என்று அறியாது திகைத்த அகல்யா கையை காற்றில் துழவி உதவிக்கு எதையோ தேடினாள். எதுவும் கையில் சிக்கவில்லை. வசீகரனின் ஷூ சத்தம் அவளிடமிருந்து விலகிச் செல்கிறது. சார், பதற்றத்தோடு அவள் அழைக்க, திரும்பி பார்த்தவனுக்கு அவள் நிலை அப்போதுதான் புரிந்தது. அவளுக்கு கண்ணாக இத்தனை நாள் இருந்தவன் ஆதவன். இப்போது அவன் இல்லை அல்லவா? அதை அவன் மறந்து விட்டான். சாரி அகல்யா. திரும்பி வந்து அவள் கரத்தை பிடித்தவன் அவளை அழைத்து வந்து காரின் முன்னிருக்கையில் அமர்த்திவிட்டு அவனும் ஏறி அமர்ந்தான். இன்று வரை ஆதவனோடு பின்னிருக்கையில் அமர்ந்து பயணித்தவளுக்கு இப்போது பதவி உயர்வு. விரைவிலேயே அது இன்னும் இன்னும் உயரப்போகிறது என்று வசீகரனும் அகல்யாவும் அப்போது அறியவில்லை. 20 நாட்கள் மின்னலாக பாய்ந்து மறைந்தது. இன்று ஆதவன் அவனது அப்பா அம்மாவோடு சிங்கப்பூர் புறப்படுகிறான். கண்ணீரோடு விடை பெறும்போது விசும்பி அழும் அகல்யாவின் கரத்தை பிடித்து கொண்டான் வசீகரன். அவள் ஆறுதலையும் ஆதரவையும் நாடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். தொடர்ந்து வந்த ஒரு வாரமும் வீட்டில் தனியாக நடக்க பழகி கொள்வதற்கு 1000 முறை சுவரில், படுக்கையில், மேஜையில் என்று ஏதேதோ பொருட்களில் மோதிக்கொண்டு ஒரு வழியாக தனியாக நடக்க பழகி கொண்டாள் அகல்யா. அவளை கருத்தில் கொண்டே வீட்டில் வைத்திருக்கும் பொருட்கள் எதையும் அந்த இடத்திலிருந்து மாற்றுவதில்லை வசீகரன். இதற்கிடையில் ஆதவனிடம் பேசுவதற்காகவே அகல்யாவுக்கு ஒரு புது செல் வாங்கி கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, அவளது கண் பார்வைக்காக மருத்துவரை பார்த்து அவளது சிகிச்சையையும் ஆரம்பித்திருந்தான். என்ற ஞாயிறு வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தவன் ஒரு ஸ்டூலை எடுத்து வழியில் போட்டுவிட்டு ஃபேனை துடைப்பதற்காக துணி எடுத்து வர சென்றான். துணியை எடுத்துக்கொண்டு அவன் வரவும் அந்த ஸ்டூல் தடக்கி அகல்யா கீழே விழவும் சரியாக இருந்தது. பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தவன் அவள் தோளை பிடித்து தூக்கி நிறுத்தினான். அவள் குப்புற வீழ்ந்ததால் நெற்றியிலும் உதட்டிலும் காயம், ரத்தம் கசிகிறது. கன்னத்திலும் லேசான சிராய்ப்புகள். என்ன அகல்யா, பார்த்து வரக்கூடாதா? அவன் சிறிது கோபமாக கேட்டான். பார்க்க முடிஞ்சா விழுந்திருக்க மாட்டேனே சார். சாரி, நான் யோசிக்காம பேசிட்டேன். உனக்கு கண்ணு தெரியலன்றதையே நான் மறந்துடுறேன்.
பரவாயில்ல சார், எனக்கு கண்ணு தெரியற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவள் மெல்ல அங்கிருந்து நகர முயல அவள் கரத்தை பிடித்தவன், நெத்தியில காயம், ரத்தம் வழியுது என்றான். அவள் நெற்றியை தொட்டு பார்த்தாள். நீ இரு. அவளை பிடித்து ஒரு இருக்கையில் அமர்த்திவிட்டு சிறிது பஞ்சியை எடுத்து வந்து அவள் நெற்றி காயத்திலிருந்து வழியும் ரத்தத்தை துடைத்தான். இன்று இப்போதுதான் அகல்யாவை அவன் நன்றாக பார்க்கிறான். அவன் விழிகள் வியப்பில் அகல விரிந்தது. அவளுக்கு காவியாவின் சாயல் இருக்கிறது. ஆம், அவளது விழிகள். அது அவன் காவியாவுக்கு சொந்தம். அவளது நெற்றி கூட காவியாவின் நெற்றியை போன்றே இருக்கிறது. அவன் அடிமனது வரை காவியா ஆழ்ந்து பதிந்திருப்பதாலோ என்னவோ பார்க்கும் பெண்கள் எல்லாம் தனக்கு காவியாவாக தெரிகிறார்கள் என்றுதான் அவன் முதலில் நினைத்தான். ஆனால் இல்லை, அவளுக்கு காவியாவின் சாயல் இருக்கவே செய்கிறது. அவள் நெற்றியில் இருந்து வழியும் ரத்தத்தை துடைத்தவனின் விழிகள் இப்போது அவளது உதட்டில் நிலைத்து நின்றது. பஞ்சால் அவள் உதட்டில் கசியும் ரத்தத்தை துடைத்தான். அவன் விரல்கள் சில சமயங்களிலேனும் அவள் உதட்டை ஸ்பரிசித்தன. அந்த ஸ்பரிசம் அகல்யாவின் உணர்ச்சிகளை லேசாக தட்டி எழுப்பியது. அவள் கால் விரல்கள் அவளையும் அறியாமல் உள்வாங்கிக் கொண்டன. குனிந்து ரத்தத்தை துடைத்துக் கொண்டிருந்தவனின் விழிகளில் அந்த காட்சி மிகவும் தற்செயலாக பட சட்டென்று துடைப்பதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து நின்று விட்டான். இப்போது அவன் இன்னும் நன்றாக அவளை பார்த்தான். அப்போதுதான் அவள் அணிந்திருக்கும் உடையை திருப்பி அணிந்திருப்பதை கவனித்தான். நெற்றியில் வைத்திருக்கும் பொட்டு கூட ஒரு ஓரமாக இருக்கிறது. அவளது உள்ளாடை கூட தோளையும் தாண்டி வெளியே எட்டி பார்க்கிறது. இவ தினமும் இப்படிதான் இருக்காளா? அகல்யா, பொட்டு சரியா இல்ல என்றான். எனக்குதான் கண்ணு தெரியாதே, அதனால சரியா நெத்தியில பொட்டு வைக்க என்னால முடியாது. முன்னாடினா ஆதவன் என் கூட இருந்தான். பொட்டு சரியா இல்லாம இருந்தா அவனே வச்சு விடுவான். இப்போ நீங்க சரியா வச்சு விடலாமே. அவன் தாலி கட்டிய அன்று முதல் அவனை தன் கணவனாக அவள் மனம் ஏற்றுக்கொண்டது. அந்த உரிமையில் தான் அவள் அப்படி கூறினாள். தயங்கியவன் பொட்டை எடுத்து சரியாக வைத்துவிட்டு, டிரெஸ்ஸ கூட மாத்தி போட்டிருக்க, அது சரியா போடு என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். இவளை உடனே இங்கிருந்து அனுப்பிடணும், இல்லனா சத்தியமா நான் கவுந்துடுவேன். அன்று இரவு அவனுக்கு உறக்கம் வரவே இல்லை. விடிய விடிய முழித்து யோசித்துக் கொண்டிருந்தவன் விடிந்தது அவள் முன்னால் வந்து நின்றான். அகல்யா, ஆதவன் சொன்னா உன்னையும் ஆதவனையும் உங்க போலி அப்பா அம்மா கடத்திட்டு வந்துட்டதா? உன்னை எந்த வயசுல கடத்திட்டு வந்தாங்கன்னு உனக்கு நினைவு இருக்கா? இல்ல சார், எந்த வயசுல என்ன கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என் போலி அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். அவங்கதான் என்னுடைய உண்மையான அப்பா அம்மானு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆதவன் சொல்ற வரைக்கும் எனக்கும் உண்மை தெரியாது. ஓ அப்படியா? ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, உங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான். ஆதவனுடைய போட்டோவை நியூஸ் பேப்பர்ல போட்ட மாதிரி என் போட்டோவையும் போடலாமே. என்ன, உன் போட்டோவை நியூஸ் பேப்பர்ல போடுறதா? நல்ல கதையா போச்சு போ. மறுநாளே நான் தான் அவளுடைய அப்பான்னு சொல்லி 1000 பேர் வந்து நிப்பாங்க. அத்தனை பேரோடவும் உன்னை அனுப்பிட முடியுமா? நீங்க சொல்றது சரிதான். ஆதவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என்னுடைய உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கூட என்ன அனுப்பி வச்சிடலாமே. நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? இல்ல சார், என்ன கூட வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு யார் சொன்னா? அதனால தானே சீக்கிரமா என்னுடைய அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு என்ன அவங்க கூட அனுப்பி வச்சிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதானே சரி. அது எப்படி சார் சரி? நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க, நான் உங்க மனைவி, உங்க கூட இருக்கிறது தானே சரி. என்ன நீங்க எங்க அப்பா அம்மா கூட அனுப்பிட்டா கூட அவங்களும் நாளைக்கு என்னை யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் தானே பண்ணி கொடுப்பாங்க. யாரோ அவன் கன்னத்தில் அறைந்தார் போல் இருந்தது. அகல்யா தன்னை கணவனாக நினைக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அவனால் எதுவும் பேச முடியவில்லை. என்ன சார், பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னை பாத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சீக்கிரமா நீங்க ஏதாவது வழியில என் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிடுங்க. உன்னை பாத்துக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல, ஆனா நான் உங்களுக்கு பாரமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எங்கேயாவது எல்லாம் போய் இடிச்சுக்கிறேன். ரத்தமும் வழியுது, அத தொடச்சு விட வேண்டிய கட்டாயத்திலயும் நீங்க இருக்கீங்க. நேற்றுக்கு ஒரு நாள் தானே, தொடர்ந்து இதே மாதிரி நடக்குமே. நான் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தா என்னை ஏதாவது ஹோம்ல கொண்டு போய் விட்டுடுங்க சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க இருந்துப்பேன். அகல்யா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு எந்த விதத்திலயும் பாரமா இல்ல. உன்னால முடிஞ்ச வேலைகளை நீ செஞ்சுட்டு தான் இருக்க. கண்ணு தெரியலன்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களே 2 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஆபரேஷன் பண்ணலான்னு. அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. அவனும் அமைதியாக தன் அறைக்கு திரும்பி விட்டான். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.